சேனல். இன்றைக்கி வந்து முட்டை பப்ஸ் செய்ய போகிறோம். மாவு நல்லா ஊதிருக்கு. இந்த மாவு மைதா மாவில் எக்கு போட்டிருக்கு, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறோம். இது மிக்ஸ் பண்ணி இப்போ 3/4 மணித்தியாலம் ஆகுது. இப்போ இன்றைக்கி நாங்கள் எக்கு முட்டை பப்ஸ் செய்ய போகிறோம். எங்களோட பேர பிள்ளைகள் முட்டை பப்ஸ் கேட்டாங்க, அதனால இன்றைக்கி முட்டை பப்ஸ் செய்ய போகிறோம். இந்த இருக்குது கலவை, இது குடமிளகா, பெரிய குடமிளகா, கேபேஜ், வெங்காயம், மசாலா தூள்கள் போட்டிருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு சாயங்கால உணவுகளாக நாங்கள் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ வந்து நாங்கள் மாவை இப்போ செஞ்சு கட் பண்ணி வைக்க போகிறோம். சின்ன சின்ன கட் பண்ணால் போதும். இடமும் பார்த்தா சின்னதாக இருக்குது இடம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஓகே, 3 முட்டையில் 6 செய்தால் போதும். என்ன உருண்டையாக செய்து போட்டு நாங்கள் இப்படி வச்சுட்டு சரியா 6 போதும் தானே? 3 முட்டைக்கு பாதி போட்டு சரி. ஓகே, அதுக்கு மாமா பெரியதாக ஒன்று நம்ம முட்டை பப்ஸ் நேற்று ஒயர் சேர்க்குறது. இப்போ கலவை நாங்கள் போட்டுக்கிறோம். எண்ணெய் அடுப்பில் இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் கொதித்த உடனே முட்டை பப்ஸ் போடலாம். ஒரு முட்டை பப்ஸ் மட்டும் பெருசாக இருக்குது, பட்டா கூட்டி வச்சு தான் உடைக்கணும். கொஞ்சம் சாப்பாட்டெல்லாம் வயிறு நிறைகிற மாதிரி இருக்கணும். ஓகே, வாங்கம்மா. இனி அடுப்பில் வச்சாச்சு. மிதமான இது வரும்போது திருப்பி போட்டோம்னா சரியாக.